ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சிறுசியில் வந்து இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு தாங்க ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கூட நம்ம அந்த மாதிரி கூட வைக்கலாம். அதுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். சின்ன கத்திரிக்காய் தான், இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, கண்டிப்பாக பச்சை மிளகாய் போட்டு செஞ்சால் தான் இப்போ காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். மீன் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு தோல்லாம் உரித்து வெங்காயம்லாம் தோல் உரித்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். கத்திரிக்காய் நாங்கள் இன்றைக்கி 2 பேருக்கு தான் சமையல். ஆனாலும் கூட இவ்வளோ கத்திரிக்காய் எனக்கு தேவையில்லை தான். நான் 2 3 எடுத்து வச்சுருவேன் கட் பண்ணும்போது போதும். அதனால் கொஞ்சமாக இன்றைக்கி கார குழம்பு வச்சுட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வச்சுட்டு இன்றைக்கி வந்து அப்பளம் தான் பொரித்து வச்சுருக்கேன். அப்பளம் பொரித்து அதே எண்ணெயிலே கொஞ்சம் வெந்தயம் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன்னா அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக தான் கட் பண்ணி போட போனேன். அப்படியே 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்தாச்சு. அந்த 2 தக்காளியும் அடுத்து கட் பண்ணி நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கல்லுப்பு போடணும். போட்டு வதக்கணும் அப்படின்னா நல்லா வதங்கி வரும். கல்லுப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் கத்திரிக்காயுமே கட் பண்ணி இந்த மாதிரி கீறிட்டு சேர்க்குறேன் நடுவில். இந்த மாதிரி இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டேன். நான் 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சு தாங்க செய்கிறேன். ஏன்னா கத்திரிக்காய் யாருக்குமே பிடிக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேவையான அளவு செய்யலாமே அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து அரைச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் பழைய மிளகா தான், ரொம்ப காரம் இருக்காது. ரொம்ப காரமாக இருந்ததுன்னா தாராளமாக 1 ஸ்பூன் போதும். அதே மாதிரி கடையில் வாங்குகிற மிளகாத்தூள்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் அரைச்சி வச்சோம்னா வீட்டிலேயே நிறைய இருக்கும். அதே நேரம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த இடத்துல இந்த நேரம் நம்ம கொஞ்சம் புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. தக்காளினா எத்தனை போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் ஊற்றுறேன். புளி பேஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம். புளி பேஸ்ட்டோட வீடியோ நான் இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன். நம்ம செஞ்சு வச்சுக்கிறது தான் இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் நான் புளியை கரைச்சி தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து நம்ம கரைச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடையும் சேர்த்து கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெயிலே நல்லா வதங்கையிலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த காரக்குழம்பு. இப்போ நான் ஒரு பக்கம் வெந்துருச்சா இன்னொரு பக்கம் வேகாத மாதிரி இருக்குது. அப்போ அந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அந்த பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக தான் அந்த கத்திரிக்காயை நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் வெந்திருக்கும், கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் இருக்கிறதுனால அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பக்கமும் நம்ம நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமே நம்ம ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமே புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு காயும் வெந்து வர கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே இதை வேக வச்சுட்டு இனிமேல் தான் நான் புளி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன். புளி சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேங்க. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இறக்கலாம். ஈஸியாக சிம்பிளான ஒரு மெனு தான். சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்பளம் சூப்பராக இருக்குங்க. இதோட நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அவிச்ச எக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. சூப்பரான சமையல் ரெடி. சாப்பிட வாங்க. தேங்க்யூ.